கேட்கலாம். அதை விட்டுட்டு இல்லை பிஜேபி வந்து ஏதோ ப்ளே பண்ணுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி தான்ங்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. விசாரணைக்கு தானே கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் விசாரணை வந்து இதே மாதிரி விசாரணை வந்து நீங்கள் எல்லாரையும் தானே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த என்கொயரி சரியாக முடியணும். அந்த என்கொயரி யார் தலைமையில் நடந்துட்டு இருக்குது? வந்து எங்கேயாவது இங்கே பிஜேபியோட மினிஸ்டர் தலைமையில் நடந்துட்டு இருக்குதா, இல்லை வந்து பிஜேபி நேரடியாக கண்காணிச்சிட்டு இருக்குதா, சுப்ரீம் கோர்ட்டோட பார்வையில் நேரடியாக நடந்துட்டு இருக்குது அந்த என்கொயரி? குற்றச்சாட்டு என்ன, சிபிஐ இடிலாம் வந்து மத்திய அரசு கண்ட்ரோலில் நேரடி கண்ட்ரோல் உங்கள் பார்வையில் வந்து சிபிஐ கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் இதில் சுப்ரீம் கோர்ட்டில் ரோல் இருக்குதா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் தானே ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் தானே அவன் வந்து ஒரு படி போய் நீதிபதிகளையே பிஜேபி விலைக்கு வாங்கிட்டலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் சொல்றது நீங்க எப்படி வேணா குறை சொல்லலாம். நான் இப்போ நேரடி கண்காணிப்பில் நடந்துட்டு இருக்குது, நேரடி சுப்ரீம் கோர்ட் நேரடி கண்காணிப்பில் நடந்துட்டு இருக்கிற வந்து ஒரு என்கொயரியே வந்து நீங்க குறை சொன்னாங்க அப்படின்னா இவங்க ஒவ்வொருத்தரோட மனநிலை எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு சாதகமாக வந்தால் தான் அந்த ஏஜென்சி சரியாக செயல்படுதுங்கிற மாதிரி. அது அப்படி நம்ம ஏற்றுக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே விஷயத்துக்காக நீங்களும் போராடுறீங்க, உங்கள் மேலே இருக்குது என் மேலே இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஜட்மெண்ட் வந்தால் தான் அது சரிங்கிற மாதிரி அந்த மனநிலை வரக்கூடாது. முதல்ல எது சரி எது தப்புங்கிற மாதிரி வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அது ஃபேவராக வரலாம், உங்களுக்கு ஆப்போசிட்டாக வரலாம். அப்போ உங்களுக்கு ஆப்போசிட் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உடனடியாக இல்லை இது வந்து ஃபேவர், இது வந்து சரியான தீர்ப்பு கிடையாது, சரியான ஜட்ஜ் கிடையாது, சரியான போலீஸ் கிடையாது. அப்போ யார் தான் விசாரிக்கணும்? அப்போ யார் தான் வந்து அதை நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும்? ஸோ அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி பண்ணுறத அவங்க அதில் தலையீடு இருக்கக்கூடாது, யாரோட தலையீடுமே இருக்கக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எந்த இன்ஃப்ளூயன்ஸோ இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கும்போது மக்கள் அதை நம்பணும். நீங்கள் இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, கேள்வினா நல்ல விதமாக கேள்வி கேட்டால் பரவாயில்ல, குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே ஏற்றுக்க முடியாது.